அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். 10 மாதங்கள் படாத பாடுபட்டு சுமந்து உயிர் கொடுத்து எம்மை உலவ விட்ட மனித தெய்வங்களாம் அன்னையர் குலத்துக்கு எங்கள் அன்பு காணிக்கை. வளர்ந்து வரும் இளம் சிங்கம் ராமு. இவர்தான் சிங்கமான சீரிப்பாயும் சித்திரத்தேவன் கோவை மூர்த்தி. இவர்கள் இப்போது மோதப் போகிறார். ராமோட ஹஸ்பண்ட் என்ன மன்னிச்சுங்க. இவர்தான் மிஸ்டர் கண்ணன், ஆர்டர் எஸ்டேட் மாப்பிள. அவங்க சிஸ்டர் சீதா பாக்ஸிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எங்க பாக்ஸிங் இருந்தாலும் நிச்சயமா வந்துருவாங்க. அப்படியா? தட்ஸ் குட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராமு. ரொம்ப பிரமாதமா சங்கத்தி. உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. Thank you. இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல நான் உங்க ஃபேன் ஆயிட்டேன். நாங்க வரோம்.
பவர்ஃபுல்லா இருக்கும் போல இருக்கு. அந்த பரம்பரை பணக்கார பரம்பரையா இருக்கலாம், அதுக்காக எங்க பரம்பரை ஒண்ணு தரங்கிட்டு போகல. நீ அர்த்த ராத்திரியில ஒரு ஆம்பளை தேடி போயிட்டு வரவளுக்கு பரம்பரை என்னடி வெளி கிடக்கு பரம்பரை? அண்ணி ஏடி கத்துற? ஒரு குத்து சண்டைக்காரனுக்கு ரோஜா பூ கொடுக்கறதும் அவனை பார்த்து பல்ல காட்டுறதும் போய் இப்ப ராத்திரி வேளையில அவனை தேடி ஓடுறியே, உனக்கு வெட்டமா இல்ல? உனக்கு வெட்டம் இல்லாம இருக்கலாண்டி. ஆனா இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சா எல்லாரும் ஏன் இடத்துல தாண்டி காரி துப்புவாங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சுதானே ஆகணும். அப்படி தெரியும் போது நீங்களும் அந்த ஊரோட சேர்ந்து எங்களுக்கு அச்சதை தூவி ஆசீர்வாதம் பண்ணிடுவாண்டி. ஓஹோ, உன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருக்கா? இந்த புவனேஸ்வரி உயிரோட இருக்க வரைக்கும் அது நடக்காதுடி. ஏன் இப்படி ராத்திரி நேரத்துல ரெண்டு பேரும் சத்தம் போடுறீங்க? ஆமா, இப்படி ஒண்ணுமே தெரியாம நீங்க கண்ணை முடிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த வீட்டுல நடக்க கூடாததெல்லாம் நடக்குது. அப்படி என்ன நடந்தது? அந்த குத்து சண்டைக்காரனோட உங்க தங்கச்சி பழகுறான்னு நான் சொன்ன போதெல்லாம் அவ குழந்தடி, வினயம் இல்லாம பழகிறத தப்பு கணக்கு போடாதேன்னு சொன்னீங்களே, இப்ப கணக்கே தீர்ந்து போச்சுங்க. உங்க தங்கச்சி அவனைத்தான் கட்டிக்க போறாளா? அதுக்கு நாம ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணணுமா? அப்படியா சொன்ன சீதா? உங்களால அண்ணி பேச்ச மீறி நடக்க முடியாது, என்னால ராமு பிரிஞ்சு வாழ முடியாது. அதுக்காக வீட்டை விட்டு வெளியே போறதா? வேற வழியே இல்லையே. அந்த குத்து சண்டைக்காரன் இன்னைக்கும் நாளைக்கு உயிரை கையில பிடிச்சிட்டு சண்டை போடுறான். பொட்டுன்னு ஒரு நாளைக்கு சண்டையில மண்டைய போட்டுட்டா என்னமா பண்ணுவ? உங்க எண்ணமே ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு கோழைக்கு மனைவியா வாழ்றதை விட ஒரு வீரனுக்கு விதவையா வாழ்றதையே நான் பெருமையா நினைக்கிறேன். அந்த பெருமை சோறு போடாதடி அம்மா. அப்படி ஒரு நிலைமை வந்தா அதுக்கப்புறம் இந்த புவனேஸ்வரி தான் காலம் பூரா உனக்கு படி அளந்தாகணும். அண்ணி, உங்க ஆசீர்வாதத்தினாலே எனக்கு அப்படி ஒரு நிலைமை வராது. அப்படியே வந்தாலும் சத்தியமா நான் உங்க வீட்டு வாசலையே மிதிக்க மாட்டேன். ஏன்னா எங்க பரம்பரை ஏழை பரம்பரையா இருந்தாலும் அது மானத்தோட வாழ்ந்த பரம்பரை. அண்ணா, உங்களை அவமானப்படுத்தணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்ல. நான் இந்த வீட்டை விட்டு போறது தவறுதான்னு தெரிஞ்சும் நான் போறது என்னுடைய வாழ்க்கையில ஒரு தவறு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். என்ன மன்னிச்சிருக்கண்ணா. ராதா, நான் போயிட்டு வரேம்மா. சீதா, எங்க போறீங்க? நீங்களும் போறதா இருந்தா திரும்பி வரதில்லைங்கிற முடிவோட போங்க. நாம இதுவரை சந்திச்ச போட்டியில இதுதான் சரியான போட்டி. நீ எப்படி ராமுவ மண்ணக்கவ வைக்கணும்? 4 வருஷமா காப்பாத்தின சாம்பியன் பட்டத்தை போட்ட விட்டுட்டான். என்ன அப்படி சொல்லிட்டு என் உயிரை கொடுத்தாது வெற்றி வர முயற்சி பண்றேன்னு சொல்லாத, கண்டிப்பா ஜெயிப்பேன்னு சொல்லு. துரை, நீ தோத்து போயிட்ட. உன்னை வச்சு நான் நடத்துற ஷோ பிசினஸ் டல்லாய். ராஜவேலு, ராமுவுக்கு இடதுகையில ராட்சச பலம். அவனை ஜெயிக்கிறது சுலபமான காரியம் இல்ல. அதுக்காக நான் பயந்தேன் மட்டும் நினைக்காத. எதிரி வரத்து குறைச்சலா மதிப்பிடுறது வீரனுக்கு அழகல்ல. அதுக்காகத்தான் சொல்றேன். ஏண்டா கனவாபேட்ட பயில்வா, பாஸ் நம்ம துரை ஜெயிக்கணும். அதுக்கு ஒரு வழி சொல்லு. அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது பாஸ். என்னது? துரை ஜெயிக்கணும்னா ராமு தோக்கணும். தோக்கடிக்கிறியா? இல்ல பாஸ், நான் பார்த்ததை வச்சு சொல்றேன். துரையால ராமுவை தோக்கடிக்கவே முடியாது. துரை ஜெயிக்கணும்னா ராமு தானா தோத்து போக நாம தான் ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணும். கரெக்ட் கனவாபேட்டை. நான் ராமுவை கனெக்ட் பண்றேன். மிஸ்டர் ராமு, வாங்க வாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க தானே கமலாதேவியோட பிரதர்? எஸ். வாங்க உட்காரு. ராமு, நீங்க ஆழியார் எஸ்டேட் மாப்பிள்ள கண்ணனோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு தான் கேள்விப்பட்டேன். என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு அப்படியே என்னால் ஆன இந்த சின்ன பிரசன்டேஷனை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். லேக் ஆஃப் மணி இஸ் த ரூட் ஃபார் ஆல் ஈவில்ஸ் அப்படின்னு நான் சொல்லல, பேரறிஞர் பெர்னாட் ஷாவே சொல்லியிருக்கேன்.
நீங்க பெரிய இடத்து பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படும். கமான் டேக். எனக்கு பணம் தேவைங்கிறதுக்காக நீங்க தேவையில்லாம இந்த பணத்தை எனக்கு கொடுக்க மாட்டீங்களே. உங்க தேவை என்ன? நீங்க என்ன தேடி வந்த காரணம் என்ன? அதை சொல்லுங்க. நாளைக்கு உங்களுக்கும் துரைக்கு நடக்க போற ஃபைனல் மேட்ச்ல நீங்க தோத்து போகணும். அதுக்கு அட்வான்ஸ் தான் இந்த 2000 ரூபாய். வெற்றியை விலை கொடுத்து வாங்க திட்டமா? மேன் இஸ் நாட் மேட் ஃபார் டிஃபீட் மிஸ்டர் ராஜவேலு. பணத்தினால எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் நினைக்கிற உன்னை போல உள்ளவங்க பணத்துக்காக எதையும் செய்வாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நீங்க சண்டை போடுறதே பணத்துக்காக தானே மிஸ்டர் ராமு. இந்த சண்டையை நீங்க ஜெயிச்சா உங்களுக்கு கிடைக்க போறது 5000. ஆனா தோத்து போயிட்டா நான் உங்களுக்கு கொடுக்க போறது 10,000. என்ன சொல்றீங்க? சொல்றதுக்கு என்ன இருக்கு? போட்டியை சூதாட்டமாக்குறது உண்மையான வீரனுக்கு அழகு இல்ல, ஜனங்களை ஏமாத்துறது அயோட்டி. ஆமா, பெரிய ஜனங்க 2 சேவல சண்டை போட விட்டு அதுங்க ரத்தம் சிந்தி சண்டை போடுற ரசிக்கிற கொடூரமான ஜனங்க. மிஸ்டர் ராமு, உங்க உடம்புல பலம் இருக்கிற வரைக்கும் கைதட்டி ஆரவாரம் செஞ்சு மரியாதை கொடுக்கிற இதே ஜனங்க தான் உங்களுக்கு வயசாகி உடம்புல பலம் குறையும் போது உங்களையே கேலி செய்வாங்க. அது மட்டும் இல்ல, எதிர்காலத்துல உங்களுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தா யாருமே உதவிக்கு வர மாட்டாங்க. ராமு, நீங்க தனி ஆளா இருந்தா பரவாயில்ல. உங்களை நம்பி தன் சொத்து சுகம் எல்லாத்தையும் உதறி எறிஞ்சிட்டு ஒருத்தி வந்திருக்கா. அவளை வாழ வைக்க வேண்டியதும் அவளுடைய பிற்கால வாழ்க்கைக்கு எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்க வேண்டியதும் உங்க பொறுப்பு இல்லையா? இந்த பணத்துக்காக நான் அவங்களை தப்பு தண்டா பண்ண சொல்லல. வீணான ஆரவாரத்துக்கும் வெட்டி கூச்சலுக்கும் நீங்களும் துறையை அடிச்சுக்கிட்டு சாகணும். பேசாம என் குரூப்ல சேர்ந்துருங்க. ஒரு ஊர்ல நீங்க ஜெயிச்சிடுங்க, இன்னொரு ஊர்ல அவன் ஜெயிச்சுட்டு போகட்டும். மிஸ்டர் ராம், இதுக்கு நீங்க சம்மதிச்சீங்கன்னா உங்க எதிர்கால வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் நான் செஞ்சு தரேன். வசதியான வாழ்வுக்காக என்னுடைய லட்சியத்தையே அடமான வைக்க சொல்றீங்களா? ஒரு காலம் முடியாது. அழிவு சாமான் பாக்கிய 1ஆம் தேதி தர்றேன்னு 3 மாசமா சொல்றீங்களே, எப்பதான் தர போறீங்க? பால் பாக்கிய தரலன்னா நாளையில இருந்து கண்டிப்பா பால் ஊத்த மாட்டேன். பணத்தை விட லட்சியம் தான் முக்கியம் நினைச்சேன். ஆனா அந்த லட்சியத்தை விட மானம் தான் பெருசுங்கிறது இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக என் லட்சியத்தையே உங்க அடகு வைக்கிறேன்ப்பா. குட். மிஸ்டர் ராமு, நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல நீங்க இந்த போட்டியில் நீங்கள் ஜெயித்தால்தான் நான் உங்களுக்கு குழந்தை பெற்றுத் தருவேன்.
சொன்னாலும் கேட்கலையே. என் காது சூடாயிடுச்சா? என் காது செவடாக்கணும் உன்னை பழி வாங்க விட மாட்டேன்டா. முதல்ல டாக்டர் வாங்க. என்ன முறைக்க வேண்டியிருக்கு? உங்க ஆளு முறைச்சு காலே காலி, நீங்க முறைச்சிங்க ஆளே காலி ஆயிடுவீங்க. இதை விட பெருசா நான் சத்தம் போடுவேன். இந்தாங்க நீங்க கொடுத்த பணம். இனிமே இந்த மா 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 மாதிரி ஈனப்பழப்பு நடத்த வேண்டாம்னு அண்ணன் சொல்லிட்டு வர சொன்னாரு. நான் வரட்டுமா? அவரை நல்ல ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போங்க. போடா. என்னங்க, இது வரைக்கும் எனக்கு ஏதாவது வேணும்னு நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேனா? இல்ல. நீங்க என்கிட்ட ஏதாவது கேட்டு நான் இல்லைன்னு சொல்லிருக்கேனா? இல்லவே இல்ல. இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், இல்லைன்னு சொல்லாம செய்வீங்களா? தாராளமா கேளு. தயவு செஞ்சு இந்த பாக்ஸிங் தொழிலை விட்டுடுங்க. நீ என்ன சொல்ற? எனக்காக நீங்க இதை செய்யக்கூடாதா? இன்னைக்கு அந்த துறை காது செவிடா எப்படி துடிச்சா, இதே நிலைமை நாளைக்கு உங்களுக்கு வராதுன்னு என்ன நிச்சயம்? வராதுன்னு சொல்லி நான் உன்னை ஏமாத்த விரும்பல. அப்படியே எனக்கு நிலைமை வந்தாலும் அதை தாங்கிக்கிற மனப்பக்குவம் உனக்கு வேணும். சீதா, முன்னெல்லாம் நான் சண்டை போடுற போது சிரிச்சுக்கிட்டே ரசிப்பேன். இப்ப திடீர்னு உனக்கு என்ன வந்துருச்சு? அப்ப நான் உங்க ரசிகன், இப்ப நான் உங்க மனைவி. அப்ப பாக்ஸிங்க ஒரு விளையாட்டா பார்த்து ரசிச்சேன். இப்ப என் வாழ்க்கையே ஒரு விளையாட்டா போயிடக்கூடாதுன்னு நினைச்சு ஆடுறேன். சீதா, இந்த உலகத்துல சில பேர் வாழறாங்க, பல பேர் பிழைக்கிறாங்க. ஆனா ரொம்ப சில பேர் தான் வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்ந்து அந்த லட்சியத்துக்காக உழைக்கிறாங்க. முதல் ரகம் சொன்னேன் வாழறவங்கன்னு, அவங்களுக்கு வசதிதான் முக்கியம், ஆனா இதயமே கிடையாது. இரண்டாவது ரகம் பிழைக்கிறவங்க, அவங்களுக்கு மானமும் கிடையாது, அறிவும் கிடையாது. எப்படியாவது வாழ்க்கையை ஓட்டினா போதும்னு கடவுள் கொடுத்த கைகளை கட்டி நின்னு வாழ்க்கையை நடத்துறாங்க. ஆனா மூணாவது ரகம் இருக்கு, அவங்க தனித்தன்மை உள்ளவங்க. தன்னுடைய லட்சியத்திற்காக தன் வாழ்க்கையே இழக்க தயாரா இருக்காங்க. அப்படிப்பட்ட ரகத்தை சேர்ந்தவன் தான் நான். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா பாக்ஸிங் தான் என்னுடைய முதல் மனைவி. அதுல உலக புகழ் பெறணுங்கிறது தான் என்னுடைய லட்சியம். உங்க லட்சியத்துக்கு குறுக்கி நிக்க நான் விரும்புறேன். ஆனா எங்க அண்ணி இருக்கே, அது ஒரு கருணாக்கு. எதையாவது சொல்லி தொலைச்சிருச்சுன்னா அது பலிச்சிடும். நான் வீட்டை விட்டு வரும்போது ஏன் நிறுத்திட்ட? ஒரு குத்துச்சண்டைக்காரன் நம்பி போற, கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுக்கு நீ விதவையாத்தான் திரும்பி வரப்போறேன்னு வாழ்த்தி அனுப்பிச்சிருப்பாங்க, அவ்வளவுதானே? ஆமாங்க. பைத்தியம் பைத்தியம். பாரு, எனக்கு பாக்ஸிங் சொல்லி கொடுத்தாரு என்னுடைய குருநாதர். அவருக்கு இதை விட பெரிய கருணாக்கு. அவர் என் திறமையை பார்த்துட்டு என்கிட்ட சொன்னார், ஏ ராமு, நீ உலக புகழ் பெற போற, உன்னை ஜெயிக்க யாராலையும் முடியாதுடான்னு சொன்னார். என் குருநாதர் கருணாக்கு வசதியா இல்ல உங்க அண்ணி கருணாக்கு வசதியா பாக்கலாமா? நீ ஒரு விஷயத்தை மறந்துட்ட. என்ன விஷயம்? நான் சண்டையில ஜெயிச்சா எனக்கு ஒரு குழந்தை பெற்று தரேன்னு சொன்னி, அதை மறந்துட்டியா? என்ன? எனக்கு என்ன தெரியும்? கருணாக்கு குருநாதர் கல்யாணம் ஆன உடனே எனக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணிருக்கார். அதனால கருணாக்கு குருநாதர் ஆண் குழந்தை. ஒரு முத்தா குடுமா. என்ன கேட்டீங்க? நான் பாப்பாவை கேட்டேன். பாப்பாவை முத்தா குடுமா. ஏய் பாடுறா, என்னவ என் முகத்தை பார்க்க மாட்டேன், நான் தூங்கிட்டே இருக்கிறான். அண்ணன் அண்ணன் என்ன என்ன குழந்தைக்கு என்னன்னா தெரியும்? முகத்தை பார்க்க குறைஞ்சது 3 மாதம் ஆகும். 3 மாசமா? அவ்வளவு நாளா? ஜி ஜி ஜி, பையன் சுத்த சோம்பேறியா இருப்பான் போல இருக்க. ஆமா, இவர் மட்டும் முளைச்ச 3 நாள்ல இவங்க அப்பா அம்மா முகத்தை பார்த்திருப்பாரு. இப்பவே பிள்ளைக்கு சப்போர்ட்டா? பின்ன என் பிள்ளை கேலி செஞ்சா எனக்கு கோவம் வராதா? பாத்தியாடா, இப்பவே உங்க அம்மா என் பிள்ளை உன் பிள்ளைன்னு பிரிக்க ஆரம்பிச்சு. பிரிவை பத்தி பேசாதீங்க. என் கண்ணன் பிரிவையே என்னால தாங்க முடியல. பாவம், குழந்தையே இல்லாதவரு நம்ம குழந்தைய பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? தப்புமா தப்பு. இனிமே நான் அப்படி பேசவே மாட்டேன். ஏய் பாக்ஸிங்
பாக்ஸிங் டோர்னமெண்ட் 2 நாள்ல முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே வந்துருவாரு. அம்மா, நாளைக்கு ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டே நாடகம் எல்லாம் நடத்துறாங்க. அதுக்கு நீங்களாவது வாங்கம்மா. நிச்சயம் வரேன்டா கண்ணா. இந்த டாடா. அவசரமா இருந்தா என்ன கூப்பிடு. டாக்டர், அவருக்கு தலையில பலமான அடிபட்டு இருக்கு. எக்ஸ்ரே எடுத்திருக்கோம். உண்மையை சொல்ல போனா அவர் ஆபத்தான நிலையில் தான் இருக்கு. எங்களால முடிஞ்சது நாங்க செய்யறோம். கடவுளை வேண்டிக்குங்க. தாயே, ராமு அங்களை எப்படியாவது காப்பாத்து. பாபுவும் என்ன போல அப்பாவை நடிச்சு அழுகிற நிலைமை உண்டாக்காத. ஆண்டி, அழாதீங்க ஆண்டி. தேவி அங்களை கண்டிப்பா காப்பாத்தும். That's 647336 போன் பண்ணி மிஸ்டர் கண்ணனை உடனே வர சொன்னே சொல்லுங்க ப்ளீஸ். உடனே சொல்றேன். 64736. எஸ் சார். எஸ் கண்ணன் ஹியர். என்ன ராமுக்கா? கடவுளே, எந்த ஹாஸ்பிட்டல்ல? இது வந்துட்டு ராமு. ராமு வாங்க மிஸ்டர் கண்ணன். என்னப்பா அதெல்லாம்? ஆபத்தான வீர விளையாட்டில் ஈடுபடுற என்ன போல உள்ளவங்க இந்த மாதிரி கட்டத்தையும் சந்திச்சுத்தானே ஆகணும். டாக்டர் என்ன சொல்ற? கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி இருந்தா உங்களை நான் போன் பண்ணியே வரவழைச்சிருக்க மாட்டேனே. மிஸ்டர் கண்ணன், நான் பிழைப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. மினிட் பை மினிட் ஐ எம் சிங்கிங். ஐ கேன் ஃபீல் இட். ராமு, தைரியத்தை இழக்கக்கூடாது. சாவுக்கு நான் பயப்படல. என் பயமெல்லாம் என் சீதாவையும் பாபுவையும் பத்தித்தான். சீதா என்ன நம்பி உங்களை எல்லாம் விரோதிச்சுட்டு வந்துட்டான். ஆனா அவருடைய எதிர்காலத்துக்காக நான் எதையுமே சேர்த்து வைக்கல. சீதா என் மனைவியா வந்துட்டாங்கிறதுக்காக உங்களுடைய விரோதியா நினைச்சு தயவு செஞ்சு அவளை பழி வாங்கிடாது. மிஸ்டர் கண்ணன், நான் யாருக்குமே தலை குனிஞ்சு வாழ்ந்து பழக்கப்படாத.
தர்மத்துக்கு மட்டும்தான் தலைகுனியும். இது இப்ப என்ன தலைகுனிய வச்சிருச்சு. என் மனைவிக்காகவும் குழந்தைக்காகவும் உங்ககிட்ட பிச்சை கேட்க. ராமு, ராமு, என் கூட பிறந்தவங்களோ சொந்தக்காரங்களோ எனக்கு யாருமே கிடையாது. அதனால நீங்க தான் அவங்களை காப்பாத்தணும். பிளீஸ் காப்பாத்துங்களா? சொல்லுங்க கண்ணன், சொல்லுங்க கண்ணன், சொல்லுங்க. அவங்கள மட்டும் இல்ல ராமு, உன்னையும் காப்பாத்து. என் தங்கச்சியை விதவையாக நான் விட மாட்டேன். தைரியமா இத வர. இந்தாங்க பணம், செக் புக், சாவி எடுத்துக்கங்க. எவ்வளவு பணம் வேணும்னாலும் எடுத்துக்கொண்டு போய் கொடுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நிமிஷம். எங்க பணம் கொண்டு வர சொல்லி உங்க தங்கச்சி கேட்டாளா? அவ கேட்பாளா? திமிர் பிடிச்ச கழுதையாச்சே. மாப்பிள்ள தான் கூப்பிட்டு சொல்லி அனுப்பிச்சாரு. அப்படியா? ஆமா, உங்க மாப்பிள்ள தான் ஏதோ சன்மானத்தை விட்டு கேட்டுட்டாரு. நானும் வேண்டாம்னு சொல்லல, நீங்களும் கொண்டு போய் கொடுத்துட போறீங்க. ஆனா நீங்க கொண்டு போய் கொடுக்க போறது யார் பணம்? அது கொண்டு போய் யாருக்கு கொடுக்க போறீங்க? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நான் விதவையானால் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன் என்கிட்ட சவால் விட்டுட்டு போல உங்க தங்கச்சிக்கு கொண்டு போய் கொடுக்க போறீங்க. சரி, நாம தான் மான மரியாதை பெருசு இல்ல, பாசம் தான் பெருசுன்னு நினைச்சு போறோம். ஐயா, போற இடத்துல உங்க தங்கச்சி அந்த பணத்தை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டா சும்மா சொன்னாலும் பரவாயில்லையே, 10 பேர் முன்னாடி அந்த பணத்தை உங்க முடத்திலே விட்டு எறிஞ்சிட்டானா? இதோ பாருங்க, உங்களுக்காக நான் அவமானப்படலாம், ஆனா எனக்காக கூட நீங்க அவமானப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவ நான். என்ன யோசனை பண்றீங்க? வேதனையை விலை கொடுத்து வாங்குறதுக்கு நான் விரும்பல. எங்க ஆஸ்பத்திரி செலவுக்கு அவசரமா பணம் தேவைன்னா உங்க தங்கச்சி எங்க போவா? அதானே போனா எனக்கும் புரியல. எனக்கு நல்லா புரியுதுங்க. புருஷனை காப்பாத்தணுங்கிற வேகத்துல எப்படி நம்ம வீட்டை தேடித்தான் ஓடி வருவா. அப்ப நானே அவளுக்கு நல்ல விதமா புத்தி சொல்லி கை நிறைய பணத்தை கொடுத்து அனுப்புறேன். நீங்க கவலைப்படாம இருங்க. பாபு, அழாதேடா. சாமி அப்பாவை காப்பாத்துவேன். சீதா, கொஞ்சம் இப்படி வாமா. எக்ஸ்ரே பில்லோட சேர்த்து மொத்தம் 300 ரூபாய் இன்னும் நீங்க கட்டவே இல்லை. ஆபரேஷனுக்காக அரை மணி நேரத்துக்குள்ள 3000 ரூபாய் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போன உங்க அண்ணாவும் இன்னும் வரவே இல்லை. இங்க வந்தாரா? ஆமாமா, உங்க புருஷனை பார்த்து பேசிட்டு பணத்தோட வரேன்னு டாக்டர்கிட்ட சொல்லிட்டு போனார். பணம் கட்டலன்னா இந்த ஆபரேஷன் பண்ண மாட்டாங்கம்மா. உடனடியா இந்த ஆபரேஷனை பண்ணலன்னா இவர் உயிருக்கே ஆபத்து. எப்படியாவது பணம் கட்ட ஏற்பாடு பண்ணுங்கம்மா. சரிங்க. கமலாதேவி, கமலாதேவி, ஒரு குட் நியூஸ். நம்ம அவமானப்படுத்தின ராமு தொலைஞ்சான். இனிமே அவன் பிழைக்கிறதே கஷ்டம். என்னாச்சு? ரிங்ல பலமான அடிபட்டு ஆஸ்பத்திரியில ஆபரேஷன் பண்ணி ஆகணும். ஆயிரக்கணக்கா பணம் தேவைப்படுது. அதுக்கே வழி இல்லாம அவதிப்படுறானுங்க. அடப்பாவமே, தனக்கு மிஞ்சின பலவான் இல்லைன்னு திமிர் பிடிச்சு அலைஞ்சான். வல்லவனுக்கும் வல்லவன் வையகத்தில் உண்டு கடவுள் நிரூபிச்சுட்டார். ஏதோ நீயே அடிச்சு வீழ்த்துற மாதிரி பெருமைப்படுறியே, உனக்கு வெட்கமா இல்ல? என் காதை செவிடாக்குன அவனை விதி பழி வாங்கிருச்சு. கமலாதேவி, என்ன தர எப்பவும் இல்லாம புதுசா குழையிற? இன்னைக்கு பத்திரிகையில நீங்க கொடுத்திருந்த பேட்டியை படிச்சேன். என் மேல இப்படி ஒரு ஆசை வச்சிருப்பீங்க நான் நினைக்கவே இல்லை. உங்களால காதலிக்கப்படுறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ரியலி ஐ எம் வெரி லக்கி. நீ என்ன சொல்ற? நான் ஒரு பாக்ஸரை நேசிச்சேன். ஆனா அவர் தான் என்ன சரியா புரிஞ்சுக்கலன்னு பேட்டி கொடுத்திருக்கீங்க. இது வரைக்கும் உங்களை நான் தெரிஞ்சுக்காதது என் முட்டாள். இந்த காதல் விவகாரங்களை சரியா புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு அறிவில்லைங்க. உங்க சிரிப்புக்கு என்னைக்குமே நான் அடிமைதாங்க. ஏங்க அவசரப்பட்டு பேட்டி கொடுத்துட்டீங்க? இவர் தான் சினிமா நடிகை கமலாதேவி மணக்கப் போகும் பிரபல பாக்ஸர் துரைன்னு என் போட்டோவும் எல்லா பத்திரிகையிலும் கொடுத்திருக்கலாமே. தனியா ஏன் கொடுக்கணும்? 2 பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்து எல்லா பத்திரிகையிலும் கொடுத்துடலாம். கரெக்ட், ரொம்ப நல்ல ஐடியா. கையை எடுத்து விட்டு வந்தோம். உன் மூஞ்சிக்கு மாற கட்டுக்கு காதல் ஒரு கேடா? ஒரு அடியாள கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு ஏன் அறிவு மங்கி போகுது? ஏய் கமலா,
நேற்று வர தேவி தேவி நீ காலை சுத்திட்டு கிடந்த இன்னைக்கு பேரை சொல்லியா கூப்பிடுறேன்? ஏண்டி நீ கெட்ட கட்டுக்கு நான் பத்தாதோ என்னோட உசத்தி அவனுக்கு எவண்டி கிடப்பான்? கோர்கா கோர்கா சீக்கிரமா வாங்க. இந்த நாய்க்கு வெறி பிடிச்சு போச்சு. வெறி பிடிச்சு தள்ளுங்க. ஆமாடி, நேற்று வர நன்றி உள்ள நாயாட்டா இருந்துச்சு, இன்னைக்கு வெறி பிடிச்சு வெளியே போகுது. ஏய் கமலா, உன்னை ஒரு நாளைக்கு பழி வாங்காம விடாது. உன்னை பழி வாங்காம விடாதடி. பாரு, இந்த பழி வாங்கலாம் ஐயா பாரு. நீங்களா? வாங்க உட்காருங்க. பரவாயில்லை, ராமுவோட ஆபரேஷனுக்கு பணம் தேவைன்னு கேள்விப்பட்டேன். அதை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இந்த பணமா? சும்மா கொடுத்தா நீ வாங்கிக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ராமுவோட மனைவியத்தே ரோஷத்துக்கு கேட்கணுமா? இந்த கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டு கொடு. இந்த பணம் உனக்கே சொந்தமாயிடும். என்ன கான்ட்ராக்ட்? நான் இப்ப நடிச்சுட்டு இருக்கிற படத்துல ஒரு குடும்ப பொண்ணு வேஷம். கஷ்டத்துல இருக்கிற உனக்கு அதை கொடுக்க சொல்லி ப்ரொடியூசர் கிட்ட சிபாரிசு பண்ண சம்மதிச்சுட்டாரு. நீ நடிக்கிறதுக்கு அட்வான்ஸ் தான் இது. நான் சினிமாவில் நடிக்கிறதா? நான் உனக்கு துணையா இருக்கும் போதே உனக்கே கலக்கம். அது மட்டும் இல்ல, இவ்வளவு பணத்தை வேற எங்கேயும் ஒரே நாள்ல உன்னால சம்பாதிக்க முடியாது. பணம் கட்டலன்னா நாளைக்கு ராமுக்கு ஆபரேஷன் நடக்காது. ஆபரேஷன் நடக்கலன்னா ராமு, அதுக்கப்புறம் உன் கதி, உன் பிள்ளை கதி. ராமு பேர்ல இருக்கிற நல்ல அபிப்பிராயத்தின் பேர்ல தான் நான் இந்த ஏற்பாட்டை செஞ்சேன். அதுக்கப்புறம் ஓ இஷ்டம். நல்லா யோசனை பண்ணிக்கோ. என்னது கண்ணீர்? என் மனைவி தைரியசாலி. அந்த நம்பிக்கையிலதான் பாபு நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். தைரியமா இரு. அப்பா, நான் முத்தம் கொடுத்தா உனக்கு சீக்கிரமா குணமாயிடும் சொன்னாங்கல்ல? ஆமா கண்ணா, ஆமா. பாபு சாரி, உங்க கணவரை காப்பாற்ற முடியல. ஷாட்டு தான் முடிஞ்சு போச்சு, நீ சும்மா அழுதுட்டு இருக்க. இன்னைக்கு அவங்க கணவருக்கு ஆபரேஷன், அதை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கேன். சீதா, சீதா, அழாதே சீதா. ராமுக்கு ஆபரேஷன் வெற்றிகரமா முடிஞ்சு போச்சு. இப்பதான் போன் பண்ணி பேசுறேன். அப்பா, ரொம்ப வலிக்குதா அப்பா? எவ்வளவுதான் வலிச்சாலும் நீ முத்தம் கொடுத்தா உடனே சரியா போயிடும் டாக்டர் சொல்லிருக்காருல்ல. ஆமாப்பா. இப்ப வலி போயிடுச்சப்பா? கொஞ்சம் கூட வலி இல்லப்பா. அப்பா, நான் பெரியவங்க நாயி இந்த மாதிரி பாக்ஸரா வந்து உன்னை அடிச்சவனை திருப்பி அடிச்சு இதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல கொண்டாந்து படுக்க வைக்கல. என் பேர் பாபு இல்ல. ஆமாண்டா, இப்பவே நான் நெருப்பள்ளி மடியில கட்டிக்கிட்டு இருக்கேன்.
நீயும் பாக்ஸர் ஆனா அவ்வளவுதான். இந்தாங்க ஜூஸ் சாப்பிடுங்க. கொண்டாங்கம்மா, அப்பாக்கு நான் கொடுக்குறேன். மிஸ்டர் ராமு, உண்மையிலேயே நீங்க ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. இல்லன்னா இவ்வளவு சீரியஸா போன கேஸ் பிழைக்கிறதே அபூர்வம். பட் ஒன் திங், இனிமே நீங்க பாக்ஸிங் நினைச்சு கூட பார்க்க கூடாது. எஸ், மிக மிக மெல்லிய அதிர்ச்சிகள் இருந்தா கூட அது உங்களால தாங்க முடியாது. ஜாக்கிரதை. So, I lost my first wife. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா டாக்டர், பாக்ஸிங்க தான் என்னுடைய முதல் மனைவியா நினைச்சிருந்தேன். அந்த அளவுக்கு லவ் பண்ணேன். But today, I lost her forever. உயிர் பிழைச்சதே அபூர்வம் சொல்றேன். அதுக்கு சந்தோஷப்படாம இதுக்கு வருத்தப்படுறீங்களே. என் லட்சியமே பாக்ஸிங் தான் டாக்டர். நான் அதையே எழுந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த உயிர் இருந்தன இல்லாம இருந்தன. I am almost a dummy. ஏன் உங்க குடும்பத்தை மறந்துட்டீங்களா? உங்க குடும்பத்தை சந்தோஷமா வாழ வைக்கணுங்கிறத இனிமே நீங்க லட்சியமா எடுத்துக்கங்க. எவ்ரிதிங் will be all right. ரொம்ப யோசனை பண்ணாம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. நான் அப்புறமா வந்து பார்க்கிறேன். சார், டுடேஸ் பேப்பர். புதுமுகம் சீதா விரைவில் வரப்போகும் கணவன் காட்டிய வழி என்ற படத்தில் நடிக்கிறார். சீதா, செட்டுக்கு போலாமா? ஐயோ, என்ன சீதா புடவை இவ்வளவு மேல தூக்கி கட்டியிருக்க? பாக்குறதுக்கு கவர்ச்சியாவா இருக்கும். இத பாரு, எப்பவுமே ஆளு பாதி ஆட பாதி. இறக்கி கீழே கட்டு. சீதா! ஓ, ராமுவா? வாங்க வாங்க. சீதா, என்ன காரியம் செய்துட்டேன்? என்ன மன்னிச்சிடுங்க. ஆபரேஷன் செலவு சமாளிக்க எனக்கு வேற வழியே தெரியல. அதுக்காக உனக்கு இந்த வழியை காட்டணும் யாரு? ஏன் நான் தான். கமலா, என் மனைவி நிச்சயமா ஒரு நடிகையா இருக்க முடியாதுன்னு சொன்னீங்களே, இப்ப என்ன சொல்ல போறீங்க? என் மனைவி ஒரு நடிகைன்னு சொல்ல போறீங்களா, இல்ல ஒரு நடிகை என் மனைவின்னு சொல்ல போறீங்களா? ஓஹோ, என்ன பழி வாங்கிட்டு தான் நினைக்கிறியா? இல்ல, எனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக்கிட்டேன். மிஸ்டர் ராமு, நீங்க ஆஸ்பத்திரியில் இருந்த இந்த இடைக்காலத்துல உங்க மனைவிக்கு ஒரு கடந்த காலம் ஏற்பட்டிருக்கே, அதை உங்களால போராடி ஜெயிக்க முடியுமா? கமலா, அன்னைக்கு என் மனசை புண்படுத்திட்டு அலட்சியமா போனீங்களே, இப்ப என்ன சொல்றீங்க? மிஸ்டர் ராமு, நீங்க இப்ப பாக்ஸர் ராமு இல்ல, சினிமா நடிகை சீதாவுடைய புருஷன் ராமு. சிஸ்டர், என்னம்மா? பக்கத்து பெட்ல இருக்காங்களே கமலா தேவி, அவங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு? இன்னும் மயக்கமான நிலைமையில தான் இருக்காங்க. உழைக்கிறது கஷ்டம்னு டாக்டருங்க சொல்லிட்டாங்க. அதனாலதான் உங்க வீட்டுக்கார கைது செய்துட்டு போறாங்க. எதுக்கும் பொழுது விடிஞ்சாதான் உண்மையான நிலைமை தெரியும்.
என் உயிரை வேணா எடுத்துக்கோ, அவங்களை காப்பாத்து. எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடு கடவுளே, எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடு. கொலகாரம் இல்ல, அவர் கொலை செய்யல, அவர் கொலகாரம் இல்ல. சீதா, சீதா. ஐ எம் வெரி சாரி மிஸ்டர் கண்ணன். பலமான அதிர்ச்சினால சீதாவோட மனநிலைமை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. டாக்டர், இனிமே இங்க வச்சு வைத்தியம் பார்க்கறதுல பிரயோஜனம் இல்லை. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்த்து. அப்படின்னா எங்க அம்மா பைத்தியமா டாக்டர்? கவலைப்படாத தம்பி, சீக்கிரமா உங்க அம்மா போன அடைஞ்சுவா. போட போய் உங்க அம்மாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லு. அம்மா, இன்னைக்கு உங்க பிறந்த நாள். இந்தாங்க அம்மா. ஹாப்பி பர்த்டே டு யூ. அவர் கொலகாரம் இல்ல, அவர் கைது செய்யாதுங்க. விட்டுடுங்க, விட்டுடுங்க. பாபு, நீ இன்னும் தூங்கல? ஏன் அழற? எனக்கு தூக்கமே வரல. எங்க அம்மாக்கு பைத்தியம் தீரவே தீராதான். எங்க அப்பாவை காப்பாற்றவே முடியாதான். உங்க அம்மாவுக்கு சீக்கிரம் குணமாயிடும். உங்க அப்பாவையும் விட்டுடுவாங்க, நீ கவலைப்படாத. எப்படி விடுவாங்க? அதான் வக்கீல் முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா எங்க அம்மா எங்க அப்பா கொலை செய்யலன்னு சொல்றாங்க. எங்க அம்மா எப்பவுமே பொய்யே சொல்ல மாட்டாங்க. ஆமாடா பாபு, உங்க அம்மா பொய்யே சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு போய் சீதாவை பார்த்து பக்குவமா பேசி உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம தாங்க சீதாவை சார். ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? மென்டல் ஹாஸ்பிட்டல் டாக்டர் பேசுறேன். இங்க இருந்த பேஷண்ட் சீதாவை காணோம்.
சீதா கண்டுபிடிச்சிட்டீங்களா? எங்க தேடியும் கிடைக்கலமா. போலீஸ் தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க. துன்பத்துக்கு மேல துன்பம் தொடர்ந்து வருது. அப்பவே நான் சொன்னதை கேட்டிருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? விலைக்கு வாங்கின வேப்பங்குழைய தின்னதான் தீக்கணும். கசக்குதுன்னா எப்படி?
வந்துட்டியாமா வந்துட்டியாமா சீதா எப்படிமா இருக்கு நல்லா இருக்கியா சீதா சீதா ராதா சீதா உள்ள கொண்டு போ போமா போ தேவி என்னம்மா உங்க உடம்பெல்லாம் தீக்காயா சீதா ஆண்டிய ஒரு முரடன் குடிசுக்குள்ள வச்சு தீ வச்சுட்டான். யாருமா அது இதுக்கு முன்ன நான் பார்த்ததே இல்ல. ஆனா ஆளை பார்த்தா அடையாளம் காட்டுவேன். சீதாவை நீதான் காப்பாத்துறியா இல்ல, நானும் பாபுவும் சேர்ந்து காப்பாத்தணும். உங்க பொண்ணுக்கு உங்களை போலவே இறக்க குணம் நிறைய இருக்குங்க. அடுத்து உங்களுக்கு உதவி செய்யறதுன்னா இவதாங்க முதல் ஆளா இருப்பா. தேவி 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 உன்னை காணன்னு உங்க அம்மா துடிச்சிட்டு இருக்கா. நீ வீட்டுக்கு போமா. டாக்டர் சீதாக்கு எப்படி இருக்கு? மறுபடியும் மெட்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணுமா? வைத்தியக்காரி ஆஸ்பத்திரியில சேர்க்காம வீட்டுல வச்சிருக்க முடியும். டாக்டர், உடனே ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கு அவசியம் இல்லம்மா. சீதாவோட மனநிலை இப்ப எவ்வளவோ மாறி இருக்கு. அதுக்கு காரணம் இந்த குழந்தைதான் நினைக்க. இப்படியே இந்த குழந்தைகிட்ட தொடர்ந்து பழகிட்டே இருந்தாங்கன்னா இன்னும் 2 மாதங்கள்ல சுய நினைவு வந்துடலாம் நம்புறேன். எதுக்கும் நான் போய் மருந்துகள் அனுப்புறேன். அதையும் வேற தவறாம கொடுத்துடுங்க. தேங்க்ஸ் டாக்டர். பாபு ஏன்டா அழற? எங்க அம்மாவுக்கு குணமாகலன்னா எங்க அப்பாவை காப்பாற்ற முடியாது. இன்னும் தூக்கு தண்டனைக்கு 2 நாள் தானே இருக்கு. பாபு காணா போன உங்க அம்மா கிடைச்ச மாதிரி எப்படி உங்க அப்பாவுக்கு விடுதலை கிடைச்சோம்? கவலைப்படாதே, அழப்படாது. ஆமா பாபு, கடவுள் நிச்சயம் உங்க அப்பாவை காப்பாத்துவார். கடவுள் காப்பாத்துவாரா? காப்பாத்துவார். சார் டெலிகிராம். பையனுக்கு பைத்தியம் பிடிக்க போதுன்னு சொன்னேனே, கேட்டீங்களா? சும்மா இருக்கா? எந்த நேரத்துல எதை சொல்றதுன்னு புரியாம. பாபு வேண்டாம், பாபு வேண்டாம், வேண்டாம், பாபு. நல்லது. நீ போய் சீதாவை கூட்டிட்டு வா. சீதா வந்துட்டா. கூப்பிடு. பாபு பாபு நில்லா. பாபு சீதா சீதா அங்க பாருமா. உன் மகனை பாருமா. அவனை கூப்பிடுமா. அவனை காப்பாத்துமா. பாபு உங்க அம்மா வந்திருக்காங்கடா. வந்து யாரு வந்தா என்ன? எங்க அப்பாவை காப்பாற்ற முடியாது. எங்க அப்பா அநியாயமா தூக்குல போட போறாங்க. எங்க அப்பா கொலை செய்யல. எங்க அப்பா கொலைகாரல. நான் இங்க இருந்து குதிச்சிட போறேன். வேண்டாம் வேண்டாம் குடிக்காத. சொல்லுமா சொல்லு. பாபு இல்ல வச்சி குடிக்காத. பாபு வேண்டாம். பாபு எங்க அப்பா கொலை செய்யல. எங்க அப்பா கொலைகாரல. எங்க அப்பா கொலை செய்யல. சீதா சீதா அங்க பாருமா. அங்க பாருமா. உன் மகனை பாருமா. அவனை கூப்பிடுமா. அவனை காப்பாத்துமா. சீதா நான் கீழே குதிக்க போறேன். நான் செத்துட போறேன். நான் கீழே குதிக்க போறேன். நான் செத்துட போறேன். நான் கீழே குதிக்க போறேன். நான் செத்துட போறேன்.
என்ன விடுங்க. தேவி. டாக்டர். வாழ்க்கையில எல்லா கட்டத்திலையும் தோத்து போனவம்மா அவங்க அம்மா. இப்ப நீயும் என்னை ஏமாத்திட்டு போயிடாதம்மா, ஏமாத்திட்டு போயிடாதம்மா தேவி. 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 சார். தேவி. தேவி. அம்மா. என்னம்மா? நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியில போங்க. நான் சார் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ப்ளீஸ் ஆண்டி. சரிம்மா. சார், உங்க மடியில எதை தூக்கி வச்சுக்கங்க. சார், நீங்க தான் எனக்கு அப்பான்னு தெரியும் சார். தேவி. சத்தியமா எங்க அம்மா சொல்லல சார். நீங்க முதல் நாள் எங்க வீட்டுக்கு வந்து எங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டேன் சார். சார், உங்களை ஒரே ஒரு தடவை அப்பான்னு கூப்பிடணும்னு ஆசையா இருக்கு சார். கூப்பிடட்டுமா சார்? கூப்பிடுமா, கூப்பிடு. அப்பா, அப்பா, மகளே. அப்பா, மகளே. அப்பா. மகளே. சத்தம் போட்டு சொல்லாதீங்க, எல்லாருக்கும் தெரிய போகுது. அழாதீங்கப்பா, அழாதீங்கப்பா, அழாதீங்கப்பா. தேவி.